மிகப்பெரிய தவறுகளான மட்டையை எரிக்கிறதும் புதைக்கிறதையும் இன்னுமாங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வீணா போன பொருட்கள்ல இருந்து நல்ல லாபம் பார்க்கணுமா? இதே போல மலை மாதிரி குமிச்சு வச்சு வீணாக்க போறீங்களா, இல்ல மதிப்பு கூட்டி மலை அளவுக்கு வருமானம் பண்ண போறீங்களா? நீங்க தோப்பு வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல என்கிட்ட தோப்பே இல்ல, ஒரு 10,000 ரூபாய் கம்மியான முதலீட்டுல ஒரு அடிக்கு ஒரு அடி இடத்துல இருந்தா கூட ஒரு நல்ல லாபகரமான தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க, உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு விவசாயிகளுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை விவசாயத்துல பெரிய லாபம் இல்லை அப்படின்றதும், ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அதிக அளவிலான முதலீடு தேவைப்படுது, ரொம்ப கம்மியான முதலீட்டில் எந்த தொழிலுமே தொடங்க முடியறதில்லை அப்படின்றது இந்த ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் இருக்குது. இந்த ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குமே ஒரே தீர்வு நம்மளோட இந்த மிஷின் தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் ப்ரூம் ஸ்டிக் செப்பரேட்டர், அதாவது விளக்கு மாற்று குச்சி உரிக்கிற மிஷினை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த மிஷினை பற்றின மார்க்கெட்டிங் வீடியோ கிடையாது, இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். இது வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மிஷினை வாங்குறீங்களோ இல்லையோ, பட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எவ்வளவுதான் நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக டெக்னாலஜியெல்லாம் வந்தாலும், ரோபோ வேக்யூம் கிளீனர்லாம் வந்தாலுமே இன்னுமே இந்த விளக்குமாறு கிளீனிங் தேவைப்படுது அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையுமே அது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த விளக்குமாறு தயாரிக்கிற நபர்கள் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் அது ஒரு ஹாபியாக, ஒரு ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் வந்து உரிச்சு வச்சு அது ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த மாதிரி நபர்கள்லாம் கம்மியாயிட்டதுனால இதுக்கு உண்டான போட்டியுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. தேவை அதிகமாக இருக்குது, ஆனால் உற்பத்தி வந்து அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணும்போது தான் நம்ம ஒரு நல்ல லாபகரமான போட்டி இல்லாத ஒரு தொழில் நோக்கி போகலாம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு தோப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு மிஷின் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஃபுல் டைமாக உங்களுக்கு ரன் பண்ணுற அளவுக்கு தென்னை மட்டைகள் வந்து இருக்காது. அப்போ இது எப்படி எனக்கு பயன்படும் அப்படின்னா, நீங்கள் தோப்பு அப்படின்னாலே அதுக்கு வேலை பார்க்கறதுக்கான ஆட்கள் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபுல் டைம் நீங்கள் கூலி கொடுத்து அளவுக்கு வேலை இருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்கிற மட்டைகளை பொறுத்து இதில் நம்ம இது பண்ணிட்டு ஒரு 5 நாள் அவங்க வேலை பார்த்தாலே அவங்களுக்கு அந்த ஒரு மாதம் சம்பளத்தை வந்து இதிலிருந்து நம்ம ஏர்ன் பண்ணிட முடியும். மீதிக்கிற 25 நாளுமே அவங்களுக்கு நம்ம வேற ஏதாவது வேலை கொடுக்கலாம். ஆனால் சம்பளம் வந்து நம்ம இதிலிருந்தே வந்து கொடுத்துக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமாக இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ தென்னை ஓலை அப்படின்றது சீக்கிரமாக மக்கி போயிடும், அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் இந்த குச்சி வந்து மக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் யாருமே வந்து நோட் பண்ணுறது கிடையாது. இதை மக்கறதுக்கு டைம் மட்டும் கிடையாதுங்க, அது நம்ம அங்கங்கே போட்டு வைக்கும்போது அது நம்ம நடக்கும்போதோ இல்லை கால்நடைகள் ஏதாவது நடக்கும்போதோ அது வந்து காலை குத்துதோ இல்லை அந்த மாதிரி டேமேஜஸும் அது பண்ணுறதுனால அது ரொம்ப டேஞ்சராகவே பார்க்கப்படுது, அது டேஞ்சராகவே இருக்குது. அப்போ அது எதுக்குமே யூஸ் இல்லாமல் ஒரு டேஞ்சராக இருக்கிற விஷயத்தை எடுத்து நம்ம அதை லாபகரமாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மிஷினை பொறுத்த வகையில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விளக்குமாற கையால் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகிட்டே வந்துருச்சு. சொல்லப்போனால் இப்போ யாருமே கிடையாது. அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நிறைய தொழிற்சாலைகளும் இல்லை வேலை வாய்ப்புகள் அதிகமானதுனால இந்த விளக்குமாறு பண்ணுற சமயத்தில் இந்த டைமை கொண்டு போய் நம்ம வேற எங்கேயாவது நம்ம செலவு பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல கூலி கிடைக்கும் அப்படின்றதுனால இதை மேன்யூலாக பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது. அப்படியே பண்ணாலும் அது நஷ்டம்தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து அந்த கேப்பை, அந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக தான் இந்த மாதிரி மிஷினரிஸை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். நார்மலாக ஒரு கையால் பண்ணுறதுக்கும் இந்த மிஷின் பண்ணுறதுக்கும் 10 மடங்கு அதிகமாக பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 10 பண்டல் தான் ஒரு ஆள் பண்ண முடியும். அப்படின்னா இது வந்து 100 பண்டல் ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். கூலி வந்து அதே தான். இப்போ நம்ம இந்த மிஷினோட ஸ்பெக்கை பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம காப்பர் வைண்டிங் உள்ள 100 வாட்ஸ் மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்மளே ஓனாக மோட்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டினியூஸ் ரன் யூஸ் பண்ணாலுமே மோட்டர் எதுவுமே ஆகாது. மோட்டருக்கு 1 இயர் வாரண்டியும் வந்து நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் இந்த மிஷின் சின்னதாக இருந்தாலுமே நம்ம இதில் உள்ள விஷயங்களை வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டுக்கு தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பேரிங் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்த ரப்பர் புஷ் உள்ள பேரிங் இருக்கும். ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறது ஏதோ ஒரு தோப்பில் கூட யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த டஸ்டெல்லாம் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா இந்த பேரிங் ப்ராப்ளம் பண்ணும். அப்படின்றதுனால அந்த ரப்பர் சேஃப்டியை நம்ம கொடுத்துருக்கிறதால டஸ்ட்டு வந்து இந்த பேரிங்குள்ளே போகவே போகாது. ஸோ இந்த ரப்பர் புஷ் அப்படின்றது நீங்கள் மற்ற நிறுவனங்கள்லையும் கூட இந்த ரப்பர் புஷ்ஷை பார்க்கலாம். அதெல்லாமே வந்து நேச்சுரல் ரப்பர்லால் ஆனது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஹை கிரேடு
நைட்ரைல் ரப்பர் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்மூத்னஸும் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து வருஷ கணக்கில் இது வந்து லைஃப் வந்து வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த மிஷினை வந்து நம்ம R&D வந்து பண்ணும்போது ரொம்ப பெருசாக தான் வந்து பண்ணியிருந்தோம். ஆனால் இதை நம்ம ஃபீல்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது அதை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது. அப்படின்றதுனால அதை இன்னுமே வந்து காம்பேக்ட் சைஸில் கொண்டு வந்ததுனால இதை வந்து நீங்கள் ஈஸியாக எங்கே வேணாலும் வந்து தூக்கிட்டு போக முடியும். ரெண்டாவது, இதில் உள்ள ஆப்ரேஷன் காஸ்ட்டு, அதாவது இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான செலவு என்ன அப்படின்னா மேன் பவரும் எலக்ட்ரிசிட்டியும் மட்டும்தான். ஏன்னா அதில் மோட்ரு இருக்குது. இந்த மோட்ரு பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்க யூஸ் பண்ணுற மோட்டரை விட பாதி அளவுக்கு தான் பவர் கன்சம்ஷன் வந்து எடுத்துக்கும். அதே சமயத்தில் மோட்டரை ஹெவியாகவும் பண்ணியிருக்கோம். லோ வோல்டேஜ்லேயும் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த மோட்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட RPM பார்த்தோம்னா 1440. இது டைரக்ட் டிரைவு, கியர் ரிடக்ஷன்லாம் எதுவும் இல்லை அப்படின்றதுனால மோட்டர் RPMமும் அதே தான். இந்த மிஷினோட RPMமும் வந்து 1440 அப்படின்றதுனால ரொம்ப ஹை RPMல நம்ம விட்ட உடனே அடுத்த செகண்ட்குள்ளே நம்ம கண் அமைக்கிறதுக்குள்ளே அது வந்து உரிச்சு எடுத்துரும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம மிஷினில் என்ன அப்படின்னா, 2 பிரச்சனைகள் வந்து மற்ற மிஷினில் வந்து நமக்கு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த தளவில் இருக்கிற அந்த பீஸை வந்து உடைச்சிருது அப்படின்றதும், ரெண்டாவது அந்த ஓலையை வந்து அந்த எட்ஜு போகும்போது, அதாவது கடைசியில் போகும்போது அந்த ஓலையை வந்து ஃபுல்லாக எடுக்க மாட்டேங்குது, ஓலையை விட்டுருது அப்படின்ற 2 பிரச்சனைகளை தான் எல்லாருமே சொன்னாங்க. ஃபீல்டில் இருக்கிறவங்களோட ஃபீட்பேக்கை எடுத்து நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இது கடைசி வரைக்குமே அந்த ஓலையை வந்து அழகாக எடுத்து கொடுத்துரும். உடைக்கவும் உடைக்காது. நீங்கள் எந்த லென்த்து கொடுக்குறீங்களோ அந்த லென்த்து கொடுத்துரும் அப்படின்ற மிகப்பெரிய இந்த 2 பிரச்சனைகளை நாங்கள் நிறைய வந்து மல்டிபிள் R&D பண்ணி தான் அதை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம MDMல வந்து லான்ச்சிங் அப்படின்னாலே மிகப்பெரிய அளவுக்கு லான்ச்சிங் ஆஃபர் வந்து நம்ம கொடுப்போம். அதே மாதிரி தான் இந்த மிஷினோட விலை பார்த்தோம்னா 16,000 ரூபாய் ஜிஎஸ்டியோடு சேர்த்து நம்ம இப்போது 50% ஆஃபரில் இதுக்கு EMI வசதி உண்டு. உங்களுக்கு இன்கேஸ் ஒரு மிஷினுக்கு மேலே தேவைப்படுது, எனக்கு 2-3 மிஷின் வேணும், நான் இதை வச்சு ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு EMI வசதியும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேலும் இது ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் சொல்ல லான்ச்சிங் ஆஃபர் புக் பண்ணுற முதல் 50 பேர்த்துக்கு மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு சூப்பரான மிஷினை பெஸ்ட்டு ஆஃபரில் வாங்கி நீங்கள் முன்னேறுவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.